வணக்கம் நண்பர்களே. உங்களை வெல்த் growth தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வெல்த் growth தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாசிவ் இன்கம் அப்படின்னா என்ன, பாசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றது, பாசிவ் இன்கம்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு, எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல சொல்லப்படுற எல்லா தகவல்களும் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாசிவ் இன்கம் அப்படின்னா என்ன? பாசிவ் இன்கம் அப்படின்னா நீங்க எந்த வேலையும் செய்யாம, எந்த பிசினஸும் செய்யாம உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது, அதாவது ஒரு வருமானம் கிடைக்குது அப்படின்னா அதுதான் பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம்ல 3 டைப்ஸ் இருக்கு. அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஒரு பாசிவ் இன்கம் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும்னா அதுதான் ஷேர் மார்க்கெட் பேஸ்ட் பாசிவ் இன்கம். ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் பாசிவ் இன்கம். அதாவது நாம ஒரு வருமானத்தை முதலீடு பண்ணியிருப்போம், அந்த வருமானத்துல இருந்து நமக்கு ஒரு வட்டி கிடைக்குதுன்னா அதுதான் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் பாசிவ் இன்கம். மூணாவது பாத்தீங்கன்னா அசெட் பேஸ்ட் பாசிவ் இன்கம். அதாவது நம்ம கிட்ட ஒரு சொத்து இருக்கும், ஒரு கடை இருக்கும், அதை வாடகைக்கு விடுறது மூலியமா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது அப்படின்னா அதுதான் அசெட் பேஸ்ட் பாசிவ் இன்கம். இப்ப பாசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப பாசிவ் இன்கம்ல இருக்கிற ஒவ்வொரு டைப்ஸையும் விளக்கமா பார்க்கலாம். முதல்ல ஷேர் மார்க்கெட்ல இருந்து நம்ம இப்படி பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம். அதாவது டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்தியன் மார்க்கெட் ஆகட்டும், ஃபாரின் மார்க்கெட் ஆகட்டும், நீங்க ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா அவங்களோட லாப நட்டத்தை பொறுத்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு இவ்வளவு ரூபாய் அப்படிங்கறத அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டருக்கு தருவாங்க. அதுதான் டிவிடெண்ட் இன்கம். இப்போ உதாரணமா நீங்க அதானியில 10 பங்கு வாங்கியிருக்கீங்க. அதானியில பாத்தீங்கன்னா அவங்களோட லாப நட்டத்தை ஒரு கணக்கை பொறுத்து ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப உங்க கையில பாத்தீங்கன்னா 10 ஷேர் இருக்கு. 10 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 100 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இதுதான் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம். இப்ப டிவிடெண்ட் இன்கம்ல என்ன அட்வான்டேஜ்? டிவிடெண்ட் இன்கம்ல பாத்தீங்கன்னா 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வளரும் போது நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஷேர்ஸும் வளரும், ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி குவார்டர் பாத்தீங்கன்னா, அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தாட்டி பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில இருந்து டிவிடெண்ட் அமௌண்ட்டும் கிடைக்கும். அதனாலதான் டிவிடெண்ட் இன்கம் பேஸ்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப டிவிடெண்ட் இன்கம் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா, உதாரணமா கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டிவிடெண்ட் இன்கம் கொடுப்பாங்க. உதாரணமா கோல் இந்தியா, பவர் கிரிட், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 7% வரைக்கும் உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் கொடுப்பாங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸும் இண்டிவிஜுவலா வந்து வளர்ச்சி பெறும் அந்த கம்பெனியும். ஸோ உங்களுக்கு 2 இன்கம் இது வழியா கிடைக்குது. இப்ப இப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒன்று மேக் பண்ணலாம். இப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மாசம் மாசம் தான் இதுல இன்கம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இப்ப இந்த டிவிடெண்ட் இன்கம்லாம் ஒவ்வொரு குவார்டர்லிக்கும் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நாம எப்படி இதை மாசம் மாசம் ஜென்ரேட் பண்றதுக்கு, இன்கம் ஜென்ரேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்ப உதாரணமா டிசிஎஸ் வந்து ஜனவரியில இன்கம் தராங்கன்னு வைங்களேன், டிவிடெண்ட் இன்கம். இப்ப பிப்ரவரியில பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் தராங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் அனலைசிஸ் பண்ணிட்டு எந்த கம்பெனி எந்த மாசம் தராங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாசத்துக்கும் உங்களால டிவிடெண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கம்பெனி எந்த மாசம் டிவிடெண்ட் இன்கம் தராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு 12 கம்பெனியோட லிஸ்டையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனை படிச்சு பாருங்க.
இதுதான் டிவிடன் இன்கம். இதுதான் ஈக்விட்டி பேஸ்ட் டிவிடன் இன்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ரிட் மூலியமா எப்படி இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈக்விட்டி பேஸ்ட் டிவிடன் இன்கம் எப்படி வாங்குறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஈக்விட்டி பேஸ்ட் டிவிடன் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. க்ரோ, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்க. அவங்க மூலியமா பாத்தீங்கன்னா நாம டிவிடன் பேஸ்ட் ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாம். இப்ப உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டாவே சைன்இன் பண்ணிட்டு அந்த புரோக்கர் மூலியமா நீங்க டிவிடன் இன்கம் பேஸ்ட் ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் ஜீரோதாவது. நீங்க வேணும்னா யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு கேவிசி ப்ராசஸை முடிச்சுட்டு எந்த ஸ்டாக் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்ஆ, அதானி என்டர்பிரைசஸா, எந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்டாக்கை நீங்க சர்ச் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். சரி, இப்ப டிவிடன் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா எப்ப வாங்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் பாத்தீங்கன்னா டிவிடன் இன்கம்க்கு எலிஜிபிளான ஷேர் ஹோல்டரை வந்து பிக் பண்ணுவாங்க. அதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டேட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நீங்க அந்த கம்பெனிய இந்த டேட்குள்ள ஹோல்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிவிடன் இன்கம் எலிஜிபிள் ஆகும். அப்படிங்கிறத எக்ஸ்டேட். அந்த டேட் நீங்க எங்க பார்க்கலாம்னா மணி கண்ட்ரோல் வெப்சைடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைசா, இந்த மாதிரி வெப்சைட்ல நீங்க போயிட்டு நீங்க வந்து உங்களோட டிவிடன் ஸ்டாக்ஸோட டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் நீங்க பை பண்ணணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க அந்த டிவிடன் இன்கம்க்கு எலிஜிபிளா இருப்பீங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, சிலர் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ஸை வாங்கிட்டு உடனே வித்துருவாங்க. ஸோ லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எப்பெல்லாம் டிவிடன் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிவிடன் கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா ஷார்ட் டேர்ம்க்கு ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த எக்ஸ்டேட்டை கன்சிடர் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ரிட் பேஸ்ட் டிவிடன் இன்கம். அதாவது ரிட் பேஸ்ட் டிவிடன் இன்கம்னா என்னன்னா, இப்ப நீங்க வாடகைக்கு விடுவீங்க, கரெக்டுங்களா? நீங்க ஒரு பில்டிங்கை கட்டி வாடகைக்கு விடுவீங்க. அது மூலியமா பாத்தீங்கன்னா யார் குடியிருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு ரெண்ட் கொடுப்பாங்க. அதே போலதான் ரிட் பேஸ்ட் டிவிடன் இன்கமும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓன் பில்டிங்கோ ஓன் லேண்டோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்காங்க. அதாவது எம்பசி, மைண்ட் ஸ்பேஸ், ப்ரூக்ஃபீல்டு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சென்னை, பெங்களூர், மும்பை, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி அதை வந்து மால்ஸ்க்காகவும் ஆபீஸ்க்காகவும் ஐடி கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்க்கு வாடகை விட்டுருவாங்க. அந்த வாடகையை பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிலலாம் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டருக்கு அவங்களோட வருமானத்தை பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஒரு பில்டிங்ஸை ஓன் பண்ணணும்னு கிடையாது. பில்டிங்ஸ் கட்டக்கூடிய கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அவங்க அதுக்கான ரெண்ட்டை பாத்தீங்கன்னா குவார்டர்லி பேசிஸ்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரிட் பேஸ்ட் இன்கம். ரிட்னா ஒன்றும் இல்லை, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமாவும் நீங்க இன்கமா ஜென்ரேட் பண்ணலாம், பாசிவ் இன்கமா ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்வீட். அதாவது நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலியமாவும் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும், பாசிவ் இன்கம். அதுக்கு உதாரணமா பவர் கிரிட், இண்டிகிரேட், நேஷனல் ஹைவே இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இந்த மாதிரி கம்பெனிகள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பாசிவ் இன்கம் கொடுப்பாங்க. அதாவது இவங்களோட மெயின் கோல் என்னன்னா ரோட்ஸ் மேக் பண்றதும், டோல் பூத் மேக் பண்றதும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவர் லைன்ஸை வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மூலியமா கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ இல்ல பிரைவேட் கம்பெனி கிட்ட இருந்தோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்க இன்வைட் மூலியமாவும் உங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். உதாரணமான ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா பவர் கிரிடு, இண்டிகிரிடு, நேஷனல் ஹைவே ஐடி, அதாவது என்ஹெச்ஐடி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம 3 டைப்ஸா நம்ம பார்த்தோம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பேஸ்ட் டிவிடன் இன்கம், ரிட் பேஸ்ட் டிவிடன் இன்கம், இன்வைட் பேஸ்ட் டிவிடன் இன்கம். ஸோ இது எல்லாமே நீங்க உங்ககிட்ட வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தா தான் உங்களால
வாங்கிக்க முடியும். அது மூலியமா இன்கமை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட். எனக்கு எப்படி டிவிடெண்ட் இன்கம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப்ல வந்து ஒரு ஷேர் வச்சிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ரூ. 75 அப்படிங்கிற டிவிடெண்ட் இன்கம் எனக்கு கிடைச்சிச்சு 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராம்ப்டன்லயும் ஒரு 10 ஷேர் வச்சிருந்தேன். ஒரு ஷேருக்கு ரூ. 3ங்கிற பேஸ்ல எனக்கு ஒரு ரூ. 30 கிடைச்சிச்சு. அதே போல ரிட்லியுமே நான் வந்து மைண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற பிசினஸ் பார்க் வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா எனக்கு ரூ. 66 கிடைச்சிச்சு. இன்வைட்லயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் கிரிட் மூலியமா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 82 கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். அதுல இருக்கிற 3 டைப்ஸ் பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது டைப் பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ஒன்றும் இல்ல. நீங்க லம்சமா ஒரு அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நீங்க சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு வித்ட்ராவல் பிளானை நீங்க செலக்ட் பண்ணிக்க போறீங்க. அதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். உதாரணமா மோதிலால் ஓஸ்வால் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க லம்சமா. நீங்க உங்க புரோக்கர்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், செட்டப் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த மாசம் தேவை, அதாவது மாசம் மாசம் தேவையா, குவார்டர்லி பேசிஸ்ல தேவையா, இயர்லி பேசிஸ்ல தேவையா அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நீங்க கொடுத்துக்கலாம். உதாரணமா எனக்கு மாசம் ஆனா 5ஆம் தேதி என் அக்கௌண்ட்டுக்கு ரூ. 10,000 வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் ஃபண்ட்ல இப்ப மாசம் 5ஆம் தேதி அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கணும். 10,000 அப்படிங்கிறத போட்டுக்கணும். என்ன நடக்கும்னா அந்த புரோக்கர் அந்த மோதிலால் ஓஸ்வால் ஃபண்ட்ல இருந்து 10,000 அன்னைக்கு தேதிக்கான யூனிட்ஸை செல் பண்ணிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 10,000 அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாரு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க 10 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு யூனிட்ஸ் கிடைச்சிருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ். அந்த யூனிட்ஸை நீங்க செல் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க மாத்திக்கிறீங்க. இதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க பிளெக்சிபிளா நீங்க உங்களோட பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு மாசம் ஆனா 5ஆம் தேதி தான் வேணுங்கிறது கிடையாது. 10ஆம் தேதி நீ சூஸ் பண்ணிக்கலாம், 12ஆம் தேதி சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அமௌண்ட்டையுமே நீங்க மாத்திக்கலாம். 10,000 10,000 மாத்திக்கலாம், 15,000 15,000 மாத்திக்கலாம். அதே மாதிரி அமௌண்ட்டை நம்மளால குறைச்சிக்கவும் முடியும். 10,000 இருந்து 5,000 அப்படிங்கறத மாத்திக்கலாம் முடியும். இந்த மாதிரி எல்லா பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 12ல இருந்து 14% கிடைக்கும், நல்ல மியூச்சுவல் ஃபண்டா பார்த்து போட்டீங்கன்னா. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க மாசம் மாசம் அமௌண்ட் எடுத்துக்கிறீங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஃபண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா அதிகமா க்ரோ ஆயிருக்கும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நிறைய பிளெக்சிபிலிட்டி இருக்கு, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமா யூஸ் பண்ணும்போது. ஆனா இது சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது. நீங்க எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கிறதுக்கு முன்னாடி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுவுமே ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பிளான், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பிளான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், ஒரு கால்குலேஷன் டேபிளும் இதுக்கான டேக்ஸும். ஒரு 10 லட்ச ரூபாய் ஒரு உதாரணமா ஒருத்தர் முதலீடு பண்றாரு. அதோட அவருக்கு பாத்தீங்கன்னா அதோட அந்த ஃபண்ட்ல இருந்து ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அவர் பாத்தீங்கன்னா மாசம் ஆனா 20,000 எடுக்கிறாரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமா. சோ அதோட 10 வருஷத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு. மொத்தமா பாத்தீங்கன்னா அவர் 24 லட்சம் எடுத்திருப்பாரு. ஆனா இன்னமும் அவர்கிட்ட பாத்தீங்கன்னா கடைசியா மெச்சூர் ஆகிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 14,87,000 ரூபாய் இருக்கும். சோ நீங்க என்னமோ 10 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பட் கடைசியா வளர்ந்திருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா 14,87,000 ரூபாய். அது இல்லாத பாத்தீங்கன்னா நீங்க மாசம் மாசம் 20,000 எடுத்திருக்கீங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அஃபெக்ட் பெஸ்டா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே பாத்தீங்கன்னா இதுக்கு டேக்ஸும் இருக்கு. எப்படி டேக்ஸ் இருக்கும்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 20% இருக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பாத்தீங்கன்னா 12% இருக்கு. சோ நீங்க வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் எப்ப எனேபிள் பண்ணுனா நீங்க ஒன்ஸ் அந்த ஃபண்ட்ல லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் அந்த ஃபண்டை நல்லா வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட்ல இருந்து எப்பயுமே இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு பாருங்க. நீங்க உடனே எடுத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வரி போடுவாங்க. சோ நீங்க வளர விட்டுட்டு எடுக்கும் போது அதுக்கு பாத்தீங்கன்னா 12.5% தான். அது இல்லாத பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு கெயின் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு டேக்ஸ் எதுவுமே கிடையாது. 1.25 லட்சத்துக்குள்ள எந்த டேக்ஸுமே இல்ல. அதுக்கு மேல போகும்போது உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும்.
ஸோ நீங்க அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க ஜென்ரேட் பண்ற இன்கம்ல ஏதாவது டிடிஎஸ் பிடிச்சாங்கன்னா நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இதை காட்டி நீங்க அந்த டிடிஎஸை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல அடுத்த பிளானான இன்கம் கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ராவல் பிளான். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ராவல் பிளான், அதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயே ஒரு பிளான் இருக்கு. நீங்க வந்து சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் இல்லாம நான் இன்வெஸ்டும் பண்ணும் அட் த சேம் டைம் அந்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எனக்கு மாசம் மாசம் வருமானம் கிடைக்கணும்னா நீங்க இந்த பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். இது மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன் ஆஃப் த டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐடிசிடபிள்யூ. இதுல என்ன நடக்கும்னா நீங்க உதாரணமா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஐடிசிடபிள்யூ பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது இதுல மாசம் மாசம் கிடைக்கிற ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க லம்சமா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு யூனிட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த மாச கடைசியில அந்த ஃபண்ட் எவ்வளவு க்ரோ ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்ட் உதாரணம் கொடுத்துருக்கேன். எஸ்பிஐ ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்ட், ஐசிஐசியோட பிரென்சியல் ஈக்விட்டி டெபிட் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபண்ட்ஸ் மூலியமாவும் நீங்க உங்களோட ஐடிசிடபிள்யூ பிளானை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு வருமானத்தை கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுலயுமே டேக்ஸ் பிடிப்பாங்க, அதாவது டிடிஎஸ் பிடிப்பாங்க. இதையுமே உங்களால நீங்க ரிட்டர்ன்ஸ் உங்களால வாங்கிக்க முடியும் ஒன்ஸ் நீங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது. இப்ப அதே போல மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் எஸ்டபிள்யூபி பத்தி பேசினேன் பாத்தீங்களா, அப்ப நீங்க எந்த ஃபண்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹைபிரிட் பேஸ்ட், அதாவது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் யூஸ் பண்ணும்போது 50% ஈக்விட்டிலையும் 50% டெபிட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல நான் டிவிடெண்ட் இன்கம் பத்தி பேசினேன் பாத்தீங்களா, நீங்க டிவிடெண்ட் இன்கம்க்கு நீங்க டைரக்டா ஸ்டாக்ஸ் வாங்கணுங்கிறது கிடையாது. நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாவும் டிவிடெண்ட் பேஸ்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், டிவிடெண்ட் டைப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டிவிடெண்ட் எது அதிகமாக கொடுக்குதோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பேஸ்டு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐடிசிடபிள்யூ ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அது மூலியமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 244 ரூபா எனக்கு இன்கம் கிடைச்சிச்சு. ஸோ நான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எனக்கு நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தது ஸ்டாக்கை வந்து ரெண்ட்டுக்கு விட்டு உங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ அடுத்த டைப் இது. இதுவுமே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்னா உங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா இன்னொருத்தருக்கு அந்த ஸ்டாக்ஸ் தேவைப்படும், அதாவது ஷார்ட் செல்லிங்காக தேவைப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க புரோக்கர்ல ஸ்டாக் லெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டு அந்த அந்த ஸ்டாக்கை நீங்க உங்களால ரெண்ட்டுக்கு விட முடியும். ஸோ மினிமமா பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு 500 குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு லிமிட்ஸ் இருக்கும். அவ்வளவு இருந்தால் தான் நீங்க உங்களால ஸ்டாக் ரெண்டுக்கு விட முடியும். 1-2 ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களால ஸ்டாக்கை ரெண்டுக்கு விட முடியாது. ஸோ அதை நீங்க உங்க புரோக்கர்ல செக் பண்ணிக்கங்க என்ன கான்ஃபிகரேஷன், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூலியமா அதை செக் பண்ணிட்டு நீங்க ஸ்டாக்கை ரெண்டுக்கு விடுங்க. ஸோ இது மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். எவ்வளவு வருமானம் கிடைக்கும்னா உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். சிஸ்லான் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ல நீங்க ரெண்டுக்கு விடும்போது ஆனுவல் பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4% கிடைக்கும். மந்த்லி இன்கமா பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் கிடைக்கும். இயர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 4,800 ரூபாய் கிடைக்கும் நீங்க ஒரு 1000 ஷேர் வச்சிருக்கும் போது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எப்படின்னா எதெல்லாம் ஷார்ட் செல்லிங் அதிகமா இருக்குதோ அந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து நிறைய பேர் வாங்கி உங்ககிட்ட இருந்து வாங்கி ரெண்ட் பண்ணி அவங்க வந்து அது மூலியமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டோ இல்ல போனஸோ இதெல்லாம் மிஸ் ஆகாது. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்க ரெண்ட்டுக்கு விட்டிருந்தாலும் உங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பாருங்க, அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நீங்க ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், 5 பைசா, அப்ஸ்டாக்ஸ் இது மாதிரி எல்லா ப்ரோக்கர்லையுமே இந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஷார்ட் செல்லிங் பண்ணல, ஒரு குறுகிய பீரியடுக்கு நீங்க வச்சிருக்கல, லாங் பீரியடுக்கு நான் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒன் ஆஃப் த பாசிவ் இன்கம் ஜென்ரேஷன் தான். ஸோ இதுவுமே ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான் சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற பாசிவ் இன்கம் ஜென்ரேஷனை பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்த டைப்பான பாண்டை பத்தி பார்க்க போறோம். பாண்ட்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, நீங்க ஒருத்தங்களுக்கு கூட கடன் கொடுக்குறீங்க, அந்த கடன் கொடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா அவர் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தர போறாரு, அதுதான் பாண்டு.
கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க லோக்கல்லயே பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்குறீங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறாரு. அதே போலதான் நீங்க கடன் இப்ப இங்க யாருக்கு கொடுக்க போறீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம், ஆர்பிஐக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா நீங்க கடன் கொடுக்கலாம். எப்படி கடன் கொடுக்க முடியும்னா, இப்ப உதாரணமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நிதி தேவை இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிதி தேவையை திரட்டுறதுக்காக பப்ளிக் கிட்ட பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்ப ஒரு பாண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருக்கும். நீங்க ஒரு 10 பாண்ட் வாங்கிக்கிறீங்கன்னு வைங்களேன், 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க. அப்ப அந்த 1,00,000 வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு போயிரும். அதை அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தேவைகளுக்கான பினான்சியலுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ரோடு போறதுக்காகட்டும், பில்டிங் கட்டுறதுக்காகட்டும், எதுக்காகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே போலதான் கார்பரேட் பாண்ட்ஸும் இப்ப அதானி, ரிலையன்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்காகட்டும், அவங்களோட எம்ப்ளாயி சேலரி கொடுக்கறதுக்காகட்டும், அவங்களோட ரிசர்ச், மார்க்கெட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க பப்ளிக்கு. அப்ப நாம என்ன பண்ணலாம்னா அந்த பாண்டை வாங்கிக்கிட்டு அந்த கார்பரேட்ஸ்க்கு நம்ம கடன் கொடுக்கலாம். ஸோ இதுதான் பாண்ட். அந்த பாண்ட்ல என்ன இருக்குன்னா, நீங்க எவ்வளவு அமௌண்ட் கார்பரேட்ஸ்க்கு கடன் கொடுக்குறீங்க, உதாரணமா 1,00,000 ரூபாய், அந்த கடனுக்கு அவங்க எவ்வளவு திருப்பி கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்டா, உதாரணமா 10%. இந்த கடன் மொத்தத்தையும் எப்ப உங்ககிட்ட தர போறாங்க, மெச்சூரிட்டி பீரியட், அததான் மெச்சூரிட்டி பீரியட்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, அதுக்கு வட்டியும் கொடுக்குறாங்க மாசம் மாசம். பட் அந்த 1,00,000 ரூபாய் திருப்பி தரணும் இல்லைங்களா, அதுதான் மெச்சூரிட்டி பீரியட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பாண்ட் சர்டிபிகேட்ல இருக்கும். நீங்களும் அந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா அந்த பாண்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்க. ஸோ இதுதான் பாண்ட். ஸோ இது மூலியமாவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மாசம் மாசம் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த பாண்டை நீங்க எங்க வாங்கலாம்னா, இந்தியா பாண்ட்ஸ், ஆர்பிஐ ரிட்டைல் டைரக்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டன் பை, இந்த மாதிரி வின்பில்ட், இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல போயிட்டு நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு, என்ன ஃபில்டர்னு கேக்குறீங்களா, ஸோ உங்களுக்கு மாசம் மாசம் வேணுமா, சீனியர் செக்யூர்டா, ரேட்டிங்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பாண்டுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க அந்த பாண்டை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாசம் மாசம் பாத்தீங்கன்னா அந்த பாண்ட்ல இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். பாண்டை பத்தி நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த லிங்க் மேல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாண்டை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். அந்த டேபிள்ல எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கறதும் போட்டிருக்கேன். அதை வேணா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்படிதான் பாண்ட் ஒர்க் ஆகுது. சரி, பாண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் டேபிள் கொடுத்துருக்கேன். உதாரணமா 1,00,000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 8,050 ரூபாய் கிடைக்கும். மாசம்னா ஒரு 671 ரூபாய் கிடைக்கும். இதுலயுமே டிடிஎஸ் பிடிப்பாங்க. அந்த டிடிஎஸ் நீங்க இன்கம் ஃபைல பண்ணி கடைசியில நீங்க இந்த டிடிஎஸ் நீங்க திரும்பி வாங்கிக்கலாம். பாண்ட்ஸ்ல நிறைய பாண்ட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. சில கவர்மெண்ட்ஸ்ல வந்து டிடிஎஸ், டி பில்ஸ் ஆகட்டும், சவரன் கோல்ட் பாண்ட்ஸும் ஆகட்டும், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மூலியமாவே நீங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா மீடியம் ரிஸ்க், மீடியம் ரிவார்ட்ஸா இருக்கும். ஸோ முன்ன சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் கிடையாது, கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான். இது பாத்தீங்கன்னா எனக்கு பாண்ட்ல இருந்து இன்கம் கிடைச்சிச்சு. நான் ஒரு 2 பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், முத்தூட் ஃபினான்ஸ்லயும், நாவி ஃபின்ஸ் சார்பிலையும். அது மூலியமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாசம் மாசம் இன்கம் கிடைச்சிச்சு. அதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா P2P லெண்டிங். இப்ப நிறைய இடத்துல பேசப்படுறது ஆப்ஷன் தான் P2P லெண்டிங். இது மூலியமா உங்களால மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். P2P லெண்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வைங்களேன், XYZன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கடன் வேணும் அப்படின்னா நான் போய் அங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, நான் எவ்வளோ நாள்ல திருப்பி தருவேன், எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பெனிஃபிட்ஸா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அந்த பிளாட்ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாரு. நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைக்கணும், இந்த தேதிக்குள்ள எனக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன்னு வைங்களேன். ஸோ நம்மளால பாத்தீங்கன்னா டைரக்டாவே ஒருத்தருக்கு நம்ம P2P லெண்டிங் ஆப்ஷன் மூலியமா நம்மளால கடன் கொடுத்துக்க முடியும். அது மூலியமா பாத்தீங்கன்னா நம்மளால பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்ஸ். அதை நீங்க திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சில பிளாட்ஃபார்ம்லாம் கொடுத்துருக்கேன், லெண்ட் பாக்ஸ், ஃபேர்சென்ட், இந்த மாதிரி வெப்சைட்லலாம் நீங்க போயிட்டு நீங்க யாருக்கு வேணாலும் கடன் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு 12 இருந்து 18% வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். பட் இதுல வந்து டிஃபால்ட் ஆகிற ரிஸ்க் இருக்கு, அதை நீங்க திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ
இதுல பாத்தீங்கன்னா நான் ரிஸ்க் சொன்ன மாதிரி டிஃபால்ட் ரிஸ்க் இருக்கு. இப்போ நீங்க டைவர்சிஃபிகேஷனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இதுல ஹை ரிட்டர்ன்ஸ் ஹை ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஷார்ட் டேர்ம்க்கு லோன் கொடுக்க முடியும். உதாரணமா ஒரு 50,000 கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 14% கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஒரு 7,000 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதை திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மீடியம் ரிஸ்க்ல ரெண்டல் இன்கம் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஒரு பில்டிங் கட்டியிருப்போம். அந்த பில்டிங் மூலியமா நம்ம பாத்தீங்கன்னா வாடகை கூட்டிருப்போம். அந்த வாடகை மூலியமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ இதை நீங்க எப்படி சூஸ் பண்ணலாம்னா ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணலாம். ஒரு ஐடி கம்பெனிக்கு பக்கத்துலயோ இல்ல நிறைய பேர் வாடகைக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அங்க நீங்க பில்டிங்கை கட்டிட்டு நீங்க வந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். பாசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். இதுல ஒரு நெகட்டிவ் என்னன்னா ஒரு சில நீங்க யாருக்கு வாடகை வரீங்களோ அவங்க சில நேரத்துல வாடகை கொடுக்காம போகலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கும். டாக்ஸி யோசிக்கணும். அதே மாதிரி நீங்க வாடகை கூறதுக்கு முன்னாடி ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுங்க. அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். ஸோ இது மூலியமாவும் உங்களால பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட டாக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் பாக்குறோம் இங்க. ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். டாக்ஸ்ல 30% வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கும் ஆனுவல் ரெண்ட்டுக்கு. அதை நீங்க திங்க் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை நான் இங்க காட்டியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு நீங்க ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஹை ரிஸ்க் பார்த்துட்டோம், மீடியம் ரிஸ்க் பார்த்துட்டோம். இப்போ லோ ரிஸ்க்கான சில கவர்மெண்ட் பேஸ்டு ஃபிக்ஸ்டு இன்கம்ஸ், அதாவது மந்த்லி இன்கம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூலியமா நம்மளால மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு பேங்க்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லையும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட பணத்தை பார்த்தீங்கன்னா சில சில பீரியட்ஸ்க்கு நம்ம லாக் பண்ணிக்கிறோம். மினிமமா 7 நாள்ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் உங்களோட பணத்தை லாக் பண்ணிக்க முடியும். எவ்வளவு நாள் நீங்க லாகின் அதிகமா பண்றீங்களோ அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ மினிமமா பாத்தீங்கன்னா 7% வந்து எல்லா கவர்மெண்ட் பேங்க்ஸ்லையும் கொடுக்குறாங்க, பிரைவேட் பேங்க்லையும் கொடுக்குறாங்க. இதுல நீங்க டிஃபரன்ஸ் ஆப்ஷனையுமே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாசம் மாசம் வேணும்னாலும் மாசம் மாசம் சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த மெச்சூரிட்டி முடியும் போது வேணும் அப்படின்னாலும் மெச்சூரிட்டி முடியும் போதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க மாசம் மாசம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் மாசம் மாசம் கிடைக்கும். இதே நீங்க மெச்சூரிட்டி முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமா கிடைச்ச அமௌண்ட்டுக்கும் மாசம் மாசம் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது மூலியமாவும் பார்த்தீங்கன்னா நம்மளால பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி எஃப்டியில் எஃப்டி லேடரிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. உங்ககிட்ட பல்கா ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட் ஒரே எஃப்டியில் போடாதீங்க, பிரிச்சு பிரிச்சு எஃப்டியில் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷத்துல ஒரு எஃப்டி க்ளோஸ் ஆகிற மாதிரியும், 5 வருஷத்துல ஒன்று க்ளோஸ் ஆகிற மாதிரியும், 7 வருஷத்துல ஒன்று க்ளோஸ் ஆகிற மாதிரியும் போடுங்க. அப்பதான் நீங்க உங்களால பாத்தீங்கன்னா பிரிச்சு பிரிச்சு உங்களால அமௌண்ட் எடுத்துக்க முடியும், அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தவும் முடியும். அதே மாதிரி ஒரு எஃப்டி முடிஞ்சுன்னா அந்த எஃப்டி மறுபடியும் இன்னொரு எஃப்டியில போடுங்க. ஸோ இது வந்து உங்களோட இன்கம் அதிகமாக படுத்தும். ஸோ கீழே நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேங்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பேங்க்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எஃப்டி ஓபன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப எஃப்டி வந்து நீங்க பேங்க்ல மட்டும் இல்ல, சில பிரைவேட் கம்பெனிஸும் இப்போ ரன் பண்றாங்க. உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபின்சர்வ், ஸ்டேபிள் மணி, இந்த மாதிரி கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா எஃப்டி நடத்துறாங்க. அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் கிடைக்கும். ஸோ பப்ளிக் பேங்க், பிரைவேட் கம்பெனிஸ், இது மூலியமா நீங்க எஃப்டி ஓப்பன் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். எஃப்டிக்குமே சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ டிடிஎஸ் பத்தி கட் பண்ணுவாங்க 10%. அதை நீங்க 15G 15H ஃபார்ம் கொடுத்து நீங்க டிடிஎஸ் கட் ஆகாம பார்த்துக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனாலும் டிடிஎஸ் பிடிப்பாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அது ஒரு ரூல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க எஃப்டியில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணாலும் 5 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதையுமே நீங்க திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் எஃப்டியில். அதே மாதிரி நாமினியும் சேர்த்துக்குங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா நம்ம எப்படி மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா
மாசம் மாசம் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் மந்த்லி இன்கம் ஸ்கீம். அதுல பாத்தீங்கன்னா மினிமமா 9 லட்சம் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்சிமமா பாத்தீங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு தனிநபர் பாத்தீங்கன்னா மேக்சிமமா 9 லட்சம் வரைக்கும், ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்டா நீங்க 15 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் லாகின் பீரியட் இருக்கும். 7.1% பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.4% பாத்தீங்கன்னா வட்டி கிடைக்கும். உதாரணமா ஒருத்தர் 9 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா மாசம்னா 5550 ரூபாய் கிடைச்சிருக்கும். வருஷ கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கு மொத்தம் 3,33,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிருக்கும். ஸோ இது நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாசம் மாசம் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். 5 வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசலை திருப்பி தந்துருவாங்க. நடுவுல நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ 1ல இருந்து 3 வருஷம் எடுக்கிறீங்கன்னா 2% வந்து உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் நீங்க எடுக்க முடியாது. 3ல இருந்து 5 வருஷம் எடுக்கிறதுனா 1% பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பிபிஎஃப்லயும் நம்மளால மந்த்லி இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா பிபிஎஃப்ல ஒரு லாகின் இருக்கு. நீங்க 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலாம். வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்க பண்ற முதலீடுக்கும் இன்ட்ரெஸ்ட்க்கும் மெச்சூர் ஆகுற அமௌண்ட் எதுக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு டாக்ஸுமே கிடையாது. ஸோ இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க 7வது வருஷத்துல இருந்தே உங்களால பாத்தீங்கன்னா ஒரு வித்டிராவல் பண்ணிக்க முடியும். உங்களால ஒரு வித்டிராவல் பண்ணிக்க முடியும். நீங்க இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா ஓபன் பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனா இருந்தா நீங்க ஓபன் பண்ணிக்க முடியும். ஸோ 7வது வருஷத்துல இருந்து நீங்க ஒரு வித்டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, நீங்க 7வது வருஷமே பண்ணணும்னு கிடையாது. 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்களா, வருஷத்துக்கு 7% நீங்க பண்ண தொகையில இருந்து எடுத்துக்கங்க. அந்த தொகையை நீங்க என்ன பண்ணலாங்களா, அந்த பல்கா கிடைச்ச தொகைய ஒரு எஃப்டில போடுங்க. அதாவது மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய எஃப்டில போடுங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒட்டுக்கா ஒரு அமௌண்ட் எடுத்திருக்கீங்க. பிபிஎஃப் மூலியமா ஒரு அமௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு 7% அமௌண்ட்டை மட்டும் தான் வித்டிராவல் பண்றீங்க. அந்த வித்டிராவல் பண்ண அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா எஃப்டில போட போறீங்க. எஃப்டில இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது. ஸோ பிபிஎஃப்ல ஆல்ரெடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு அமௌண்ட் எடுத்திருப்பீங்க பாத்தீங்களா 7%, அதுக்குமே டாக்ஸ் கிடையாது. எஃப்டில போட்டீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8.5% கிடைக்கிற இன்வெஸ்ட்மெண்டா பார்த்து போட்டீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு இன்கமும் வரப்போகுது. ஸோ இது மூலியமா உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் கிடைக்க போகுது. ஸோ இந்த மூலியமா தான் நீங்க பிபிஎஃப்ல மாசம் மாசம் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்றாருன்னா இந்த பிளானை இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஆனா நீங்க 15 வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பல்கா ஒரு அமௌண்ட்டை வந்து பெருசா கிரியேட் பண்ணிட்டு இது மூலியமா நீங்க மந்த்லி பேசிஸ்ல உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்க முடியும். மாசம் மாசம் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சீனியர் சேவிங் சிட்டிசன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கு, பேங்க்லயும் இருக்கு. யார் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டியை காட்டி நீங்க உங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 8.2% எவ்ரி குவார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ உதாரணமா ஒருத்தர் 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா பாத்தீங்கன்னா அவருக்கு குவார்டர்லி பேசிஸ்ல 30,000 பேசிஸ்ல அவருக்கு கிரெடிட் ஆயிரும். வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1,23,000 ரூபாய் கிரெடிட் ஆகும். நீங்க அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் இந்த பெனிஃபிட்ஸை. ஸோ இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. நீங்க 50,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்க்கு எந்த ஒரு டிடிஎஸுமே கட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேல போகும்போது தான் உங்களுக்கு டாக்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் மூலியமாவும் நம்மளால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்ப 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருன்னா அவர் பெரிய கார்பஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 லட்ச ரூபா கிரியேட் பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 8.4% வந்து தராங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நீங்க வந்து பல்கா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எடுக்காம அங்கேயே மந்த்லி பென்ஷன் பிளானை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் மூலியமாவும் நம்மளால பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ண முடியும், மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் மூலியமாவும் நம்மளால பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ண முடியும், மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படின்னா என்பிஎஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல தான் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்பிஎஸ்ல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா நீங்களே பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஈக்விட்டிலையும் எவ்வளவு பர்சன்டேஜ் கார்பரேட்ஸ்லயும்
பாண்ட்லையும் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் பாண்ட்லையும் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலியமா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களால 25% வந்து டாக்ஸ் ஃப்ரீயா எடுத்துக்க முடியும். உதாரணமா நீங்க 50 லட்ச ரூபாய் என்பிஎஸ்ல சேர்த்திருந்தீங்கன்னா 12.5 லட்சம் பாத்தீங்கன்னா நீங்க டாக்ஸ் இல்லாம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 75% வந்து மீதி ஆனுவிட்டிக்கு யூஸ் பண்ண முடியும். ஆனுவிட்டினா ஒண்ணும் இல்ல, மாசம் மாசம் பாத்தீங்கன்னா அது மூலியமா பென்ஷனை கிரியேட் பண்ண முடியும். 7% 7% நீங்க சொல்லியிருக்கேன். அந்த டிபெண்ட்ஸ் அந்த மார்க்கெட் ரிஸ்க் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால மாசம் மாசம் பாத்தீங்கன்னா இதன் மூலியமாவும் நம்மளால பென்ஷனை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். என்பிஎஸ்மே ஒரு நல்ல பிளான் தான். என்பிஎஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா என்பிஎஸ்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு தனியா ஒரு செப்பரேட் வீடியோ எடுக்கிறேன். அதோட ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன் என்ன, எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிற எல்லா தகவலையும் தனியா ஒரு வீடியோ எடுக்க ட்ரை பண்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் மூலியமாவும் நம்மளால பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணிக்க முடியும். மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் வந்து என்ன கேட்டானா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் ஆப்ஷன் எல்லாமே நல்ல ஆப்ஷன். இது பத்தி பாத்தீங்கன்னா ஒரு நாட் அ குட் ஆப்ஷன். பிகாஸ் நீங்க ஃபைனலா இதுக்கான வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது ம், அதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 3-4% தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பிளான் சூஸ் பண்றீங்கன்னா கூடவே இந்த சேவிங்ஸ் வெல்த் கிரியேஷன் பிளானிங் இருக்கிற மாதிரி ஒரு பிளானை சூஸ் பண்ணுங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸும் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகிறப்போ ஒரு பல்கான அமௌண்ட் கிடைச்சிருக்கும். சில பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா மாசம் மாசம் அமௌண்ட் தர மாதிரியும் இருக்கும். ஸோ அது மாதிரி பிளானா சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது மூலியமா நம்மளால பாத்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இன்சூரன்ஸையும் நம்மளால போட்டுக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பிளான்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இன்சூரன்ஸ் பிளான்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இன்கம் ஜென்ரேஷன் பிளானுக்கு வாங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படிலாம் நம்மளால பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்னென்ன பிளானுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க பாஸ் பண்ணிட்டு ஒரு டைம் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். எப்பயுமே உங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா வளர்றதுக்கு டைவர்சிஃபையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரே பிளான்ல போட்டு எல்லா பணத்தையும் கொண்டு போய் போட்டுறாதீங்க. டைவர்சிஃபிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% சொல்லுவான். ஆனா டேக்ஸ் போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5% 6% தான் வந்து உங்க கைக்கு பணம் கிடைக்கும். அதனால டேக்ஸ் பெனிஃபிட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், பிபிஎஃப் இதுலலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கொண்டு போய் எல்லாத்தையும் லம்சமா பண்ணாதீங்க. நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்றீங்க இயர்ல அல்லது அதாவது ஃபினான்சியல் இண்டிபெண்ட் ரிட்டையர்மெண்ட் இயர்லி அந்த ஆப்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா காலேஜ் முடிச்சோடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து பெட்டரா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இனிஷியலாவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி என்னைக்குமே ஷேர் மார்க்கெட்ஸ்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க லாங் பீரியடுக்கு அந்த வெல்த்தை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து கிடைக்கும் 10-12% இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இனிஷியலி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ரிட்டையர்மெண்ட்டை இயர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் இயர்லி ரிட்டையர்மெண்ட் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டே இருங்க. எவ்ரி இயர் எவ்ரி குவார்டர் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணிட்டு ஏதாவது ஒன்று தப்பா போச்சுன்னா அதை வந்து மாத்தி இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் என்னோட அட்வைஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத எந்தெந்த ஸ்கீம்க்கு அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். வேணுங்கிறீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல நான் ஓரளவுக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இதை பத்தி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு டாபிக் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் போடுங்க. எந்த டாபிக் உங்களுக்கு டீட்டெயில்டா வீடியோ வேணும் அதுக்கு தனியா நான் எடுக்க ட்ரை பண்றேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வெல்த் க்ரோ சேனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க. நான் மேல வேணா லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பிளான் என்னன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்னா இன்னைக்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ
எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ண முடியும். மந்த்லி இன்கமும் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்மளால ஒரு பார்த்தீங்கன்னா வெல்த்திங் க்ரோ பண்ண முடியும். உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இது ரிலேட்டடா நான் எல்லாமே சொல்ல ட்ரை பண்றேன். டீட்டெயில்டாவும் நான் கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன். ஸோ இப்போ வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்றது, எந்தெந்த வழியெல்லாம் நம்மளால மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும், என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிற ஓவராலா ஹை லெவலா நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டா இதை பத்தி வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா எந்த பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணுங்கிற கமெண்ட்ல போடுங்க. நான் அதுக்கு தனியா வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்றேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போடுவேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போட்டிருக்கேன். பட் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.